வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் இட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் கிளீனர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பிளேயர் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் காண்டாக்டில் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்கார்ட் பிளேயர், ரெக்கார்ட்ஸு, கேட்ரிஜ் இந்த மாதிரி பட்டதான் எனக்கு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நிறைய கிளீனர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் என்னோட அனுபவத்தில் நான் நிறைய கிளீனர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து பெஸ்ட்டாக நானே ரெடி பண்ண ஒரு கிளீனரை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர். இது வந்து 5 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் பாட்டில். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி 5 லிட்டர் டிஸ்டில் வாட்டர் எடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா IPA, ட்ரூ ப்ரொப்பனால்னு சொல்லி போட்டிருக்குது. நார்மலாக IPAன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம மெடிக்கல் ஏஜென்சிஸில் கிடைக்கும் சுத்தமான ஐசோப்ரோபில் ஆல்கஹால். இது பார்த்தீங்கன்னா பிரில் டிஷ்வாஷ் லிக்விட், வந்து கடையில் கிடைக்கக்கூடிய லிக்விட். எல்லாமே நமக்கு ஈஸிலி அவைலபிள் ஐட்டம்ஸ். இந்த IPA கிடைக்கலன்னா, இந்த ப்ரொப்பனால் கிடைக்கலன்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். IPAன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, இதோட ரேஷியோ நான் சொல்லித்தரேன். இது 5 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் 5 லிட்டர் எடுத்தீங்கன்னா இந்த IPA அல்லது இந்த ப்ரொப்பனால் வந்து 500 ml. இதில் வந்து ஒரு 10 ml எடுத்துங்க. ரொம்ப எடுக்கக்கூடாது. 10 ml ரேஷியோ திருப்பி சொல்கிறேன். 5 லிட்டர் 500 ml, இதில் 10 ml எடுத்துங்க. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த டிஸ்டில் வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இதை விட்டுருங்க. ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா இது கிடைக்கலன்னா இதை 500 ml இது கூட விட்டுருங்க. இதில் ஒரு 10 ml எடுத்து இதில் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலரில் கிடைக்கும். லைட்டாக க்ரீனிஷ் கலரில் இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட்டு கிளீனர், வினைல் கிளீனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நான் அடைச்சி வச்சுருக்கிறேன். இது நான் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன். இங்கே லோக்கலில் உள்ளவங்க என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பட் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த வந்து உங்களுக்கு நீங்களே இதை நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐட்டத்தை வச்சு நம்ம பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்லி தந்துருக்கிறேன். நீங்கள் இதை ரெடி பண்ணி இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் விட்டு வச்சிட்டிங்கன்னா குலுக்குனீங்கன்னா லைட்டாக நுர வரும். ஏன்னா இந்த பொருள் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் இது இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் மோஸ்ட்லி ரெக்கார்டு வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க. ஓகே, இந்த கிளாத் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஸ்பெக்ஸ் கண்ணாடி கடையில் கிடைக்கும். இந்த கிளாத் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. ஓகே, இந்த கிளாத் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. இப்படி தான் பண்ணணும். இவ்வளோ அழுக்கு இதில் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியல. ஏன்னா இதோட க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் க்ரூஸாக, அந்த க்ரூஸில் தான் வைப்ரேஷனில் நமக்கு வந்து இந்த சாங் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ அதில் இவ்வளோ அழுக்கு இருக்கும்போது நமக்கு ஒரு இறைச்சல் இருக்கும். ரெக்கார்டை போடும்போது ஒரு ஹம்மிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இறைச்சல் இல்லாமல் ஒரு சிடியில் போடுற மாதிரி ஒரு குவாலிட்டியை கொண்டு வரது தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது சக்ஸஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துருக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு நான் எடுக்கும்போது ரொம்ப டேட்டியாக இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்ளீனாக இருக்குது ரெக்கார்டு. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபேனுக்குள்ள இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதில் எந்த ஈரமும் இருக்காது, நீட்டாக இருக்கும். அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்கிட்டே நிறைய பேர் இந்த கிளீனரை வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, திருப்பி கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்களே ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ரேஷியோவை நீங்கள் 1 லிட்டருக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 1 லிட்டர் டிஸ்டில் வாட்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 100 ml IPA எடுத்துங்க, ஒரு 2 ml பொருள் எடுத்துங்க. அப்போ இந்த ரேஷியோ உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். உங்கள் தேவைக்கு தக்க நீங்கள் ரெடி பண்ணிங்க. நான் 5 லிட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தேவைக்கு நான் எல்லா ரெக்கார்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் போடுறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தது, இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி
உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நிறைய டிப்ஸ் வரும். நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய அந்த சாங்கோட குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.